இன்னும் ஒரு தடவை இல்லை 2 தடவை கூட பார்க்கலாம். ஸோ அதை எதிர்பார்த்து தான் வரும். வந்து கடைசியில் பார்த்தா இந்த படம் அவ்வளோ ஒரு செட் ஆகலைங்க. அவர் ஆக்சுவலாக தெலுங்கு ஆடியன்ஸ் சொல்லிட்டாரு. எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் எல்லாருக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, எல்லாம் எதிர்பார்த்து தான் வருவாங்க. கொடுத்த காசுக்கு ஒருத்தர் தான் பார்த்து வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் அவ்வளோ இதாக இல்லை. என்ன மிஸ் ஆகுது சார்? படத்தில் மியூசிக் இல்லை சார். மெயினாக மியூசிக் இல்லை, ஒரு கோஸ்பம் சீன்ஸ் இல்லை, ஒரு கனெக்டிவிட்டி இல்லை. நம்ம கூட படம் கனெக்ட் ஆகலை. என்னமோ ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்குது படம். சங்கர் படங்கிறதே மாதிரி இல்லை, வேறு ஏதோ புது டேரக்டர் எடுத்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி தான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்த மாதிரி எடுத்த மாதிரி இருக்குது. சங்கர்னா எவ்வளோ பெரிய பிராண்டு, இந்தியாவில் டாப் மோஸ்ட் டேரக்டர் பிரம்மாண்டானா அவர் தான். எவ்வளோ பேர் எடுத்து வச்சிருக்காரு. அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் இன்றைக்கி பாம்பே அளவில் அங்கே எங்கெங்கேயோ பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது கனெக்ட் ஆகலை இந்த படம். ஆக்ஷன் ஓவராக இருக்கா எப்படின்னா சார்? நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா என்னமோ நீங்கள் கப்பல் பார்த்துருப்பீங்க, பைக் பார்த்துருப்பீங்க, கார் பார்த்துருப்பீங்க, ரோல் ஸ்டைல்ஸ் பார்த்து. இந்த படத்தில் ஹெலிகாப்டர் அப்படியே பறந்து வருது. ஒவ்வொரு சீனு எதுக்கு தான் வருதுன்னே தெரியாது. சின்ன சீன்லாம் வந்து போகுது. என்னமோ டீ குடிக்க ஹெலிகாப்டர் எடுத்து சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கார் ராம்சரண். எதுக்குன்னே தெரில. அதெல்லாம் எதுக்கு யூஸ்? பிரம்மாண்டங்கிறது ஹெலிகாப்டர் காமிக்கிறதுல ஒன்றுமே ஆகப்போது. நம்ம கனெக்ட் ஆகணும், படம் கனெக்ட் ஆகணும், அந்த ஸ்டோரி கனெக்ட் ஆகணும். எதுவுமே இல்லை இதில். சிவாஜி படத்தோட சாயல் இருக்கு. சிவாஜி, சர்தார், நீங்கள் இந்தியனு, அப்புறம் ஒரு நாள் முதல்வன் எல்லாமே கனெக்ட் ஆகும் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ வந்தாலும் நமக்கு அந்த படம் கனெக்டே ஆகலை. ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே அந்த படத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகணும், சென்டிமெண்ட் நமக்கு இருக்கணும், நமக்கு அந்த சுகம் வரணும், சந்தோஷம் நமக்கு வரணும். அப்படி எதுவுமே இந்த படம் நமக்கு கொண்டு வரல. எதுவுமே சார் சுனில்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னே தெரில சார். அவர் கேரக்டர்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, செட்டும் ஆகலை. எஸ்ஜே சூர்யா ஓகேங்க, அவரோட கேரக்டரை அவர் பக்காவாக பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் ஜெயராமன் வந்து ஹியூமரஸாக பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு செட் ஆகலை, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. தமிழ் பீப்புளுக்கு சங்கர் சார் பழைய மாதிரி வரணும். நீங்கள் இந்தியாவிலே டாப் மோஸ்ட் டேரக்டர் பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர், நீங்கள் பழைய மாதிரி வரணும்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா உங்களோட அசிஸ்டன்ட்லாம் நீங்கள் எங்கேயோ போயிட்டாங்க. சார் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரில. சார் பழைய மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். கேம் சேஞ்சர் படம் பார்த்துட்டு வந்தோம் ப்ரோ. படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம் படத்தை. இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. பட் இந்த படம் 100 மடங்கு பெட்டராக இருக்குது. இந்தியன் 2வோட கம்பேர் பண்ணால் 100 மடங்கு பெட்டர் படம். ராம் சரணோட ரோல் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அவருக்குன்னு ஒரு இது இருக்கும், அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது ஆந்திராவில். அதுக்காக ஒரு சில விஷயம்லாம் இருக்குது, இந்த காலேஜ் போர்ஷன் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி அவருடைய கேரக்டர் வந்து பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஏ சூர்யா வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கோம், இது மாதிரியான ஒரு ரோல் பார்த்துருக்கோம். இருந்தாலும் வந்து இது இன்னும் கொஞ்சம் அவர் பெட்டராக காமிச்சிடலாம். பட் அவர் கூட ஜெயராம் அவர் பண்ணுற அமகலெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? சாங்ஸ் தான் ப்ரோ பிரம்மாண்டமே. இந்த கதைக்கு வந்து சங்கர் சார் படம்னா ஒரு சீனும் பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தா சாங்ஸ் மட்டும் தான் பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பிரம்மாண்டம் கிராஃபிக்ஸ்னு சின்னதாக காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, ராம் சரணை வச்சு நீங்கள் பண்ணதுக்கு தளபதி விஜயை வச்சு இந்த படம் பண்ணிடலாம். எனக்கு பார்க்கும்போது சர்க்கார் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மெசேஜ் ஃபுல்லாகவே மெசேஜ் தான் ப்ரோ படத்தில். ஓட்டுக்கு பணம். ஏன்னா இப்போ நடக்கிற இந்த கரண்ட் பாலிடிக்ஸ், ஆந்திராலையும் இந்த தமிழ்நாட்டிலும் நடந்த கரண்ட் பாலிடிக்ஸான விஷயத்தை இது எல்லாமே ஒரு டேட்டாவாக சங்கர் சார் வந்து காமிச்சிருக்கிறாரு. அதுதான் சொல்கிறேனே, தளபதி விஜய் வச்சு பண்ணியிருக்கலாம். அது பண்ணியிருந்தா இன்னொரு சர்க்கார் இந்த படம். இந்த படம் கதையை வந்து தளபதி விஜய்க்கு தான் சொன்னது அவரு. அதுதான் ப்ரோ, எனக்கு பார்க்கும்போது சாங்கு பார்க்கும்போதும் சரி, படம் பார்க்கும்போதும் எனக்கு தளபதியை தான் பார்க்குறேன். ராம் சரணே ஞாபகம் வரல, விஜய் சார் தான் எனக்கு ஞாபகம் வர. நான் ஒரு ஃபேன் கிடையாது, நான் அஜித் ஃபேன் தான், நானே சொல்கிறேன். இது எனக்கு பார்க்கும்போது விஜய் சார் தான் ஞாபகம் வராரு. ஸோ அவருக்காகவே பண்ண ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருந்தது. ஸோ அவர் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இன்டர்வல் சீன்லாம் வந்து இந்த தியேட்டரே 2 ஆகியிருப்பாங்க அவர் ஃபேன்ஸ்லாம். ஸோ அந்தளவுக்கு இருந்தது. ஸோ அவர் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். இல்லை, ராம் சரண் பண்ணியிருக்கிறாரு. பட் இதே படத்தை பவன் கல்யாண் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் தானே கேம் சேஞ்சர் ஆந்திராவில். இப்போ இருக்கிற சூழல் பார்த்தோம்னா விஜய் சார் தான் வந்து இந்த பாலிடிக்ஸு, ஸோ அந்த இதுவோட வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ராம் சரணோட பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காரு, பெட்டராக தான் பண்ணியிருக்காரு இந்த படம். ஓகே, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்காது ப்ரோ படம். நம்ம வந்து இப்போ கேஜிஎஃப், சலாரு, தேவாரா, புஷ்பாலாம் பார்த்துட்டு நம்ம இந்த படம்னா அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு சிவாஜி மாதிரி, இந்தியன் 1 மாதிரி, அப்புறம் இந்த முதல்வன் மாதிரி நான் ஒரு அரசியல் கதை பார்க்குறேன் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு மினிமம் 1 டைம் கேரண்டியாக இருக்கும் படம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அதுதான் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆவரேஜ் தான். ஒரு 10க்கு ஒரு 5 தான் போட முடியும் இந்த படத்துக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம்ப்பா. இந்த பொங்கலுக்கு பெரிய படம் எது ப்ரோ? ஆக்ஷனுக்காகவும் ஸ்டோரிக்காகவும் வந்து பார்க்க முடியாது. ஆக்ஷன் இல்லை, ஸ்டோரி பிளாட் எல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. கண்டென்ட் நிறைய டேட்டா கொடுத்துருக்காரு. அதான் சொல்கிறேன், இது வரைக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இப்போ அரசியல்வாதிகிட்ட அடங்கி போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த படத்தை அவங்களுக்கு என்ன பவருங்கிறத சங்கர் சார் அவரோட நாலேஜ் மூலமாக ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காரு. ஒரு வாட்டி நம்ம வந்து இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். அவ்வளோ கேவலமாலாம் இல்லை. இந்தியன் 2வோட கம்பேர் பண்ணால் அதை தான் சொல்கிறேன், 100 மடங்கு நல்ல படம் இது. உட்காந்து பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டியூரேஷன் அதிகம்.
டியூரேஷன் செகண்ட் ஹாஃப் அதிகம், அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். மற்றபடி ஓகே. நல்லா இருக்குண்ணா. ஓகே, கமர்ஷியலாக ஓகேண்ணா. ஆஹா ஓஹோன்லாம் இல்லை, மற்றபடி நல்லா தான் இருக்குது. ராம் சரண் நல்லா பண்ணியிருக்காரு, எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. தமனோட பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் விஷுவலாக ஓகே, கேட்கறதுக்கு ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. ஒருவேளை தெலுங்கு பாட்டுன்றதுனால அப்படி புரியலையான்னு தெரியல. ஆமாம், ஓரளவுக்கு பரவாயில்ல, மோசமாக அதுக்குன்னு ஆஹா ஓஹோன்னு இல்லை. படம் நார்மல் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். சங்கர் சார் அளவுக்கு இல்லை அந்த படம். சங்கர் சார்னா ஒரு படம் ஒரு வெயிட் இருக்கும், அது இல்லை. எமோஷன்னா இல்லை அந்த அளவுக்கு சங்கர் சார் அந்த வெயிட்டேஜ் இல்லை. எந்திரன், சிவாஜி அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சங்கர் சார்னு ஒரு இது இருக்கும், அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம். படத்தில் எஸ்ஜே சூர்யா சார், ஜெயராம் காமெடி நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படமே எனக்கு தெரிஞ்சு. ஃபைட் நல்லா இருக்கு. லாஜிக் மிஸ்டேக் கமர்ஷியல் படத்தில் இருக்குதான், சரி அதை விட்டு நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தா ஓகே தான். அஞ்சலி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கைரா அத்வானியோட அவங்களுக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. சங்கர் சார் படம் பார்த்தா பாட்டை பார்த்தாலே சொல்லிடலாம் சங்கர் சார் படம்ட்டு. ஆனால் கதை சங்கர் சார் அளவுக்கு அந்த கதை ஓகே, பட் மேக்கிங் அந்த அளவுக்கு இல்லை. பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. ஓகே, இதுதான் கேம் சேஞ்சர் படம் ப்ரோ. பார்த்தேன், நல்லா இருக்கு. ஸோ ஃபைட்டு, ஆக்ஷன், பிளாக்கு எல்லாமே ஓகே. சீன் ஆனால் நிறைய வந்து செலவு பண்ணியிருக்காங்க சாங்ஸ்க்கு அலோவ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோவும் வந்து நம்மளுக்கு தமிழ் ஆடியன்ஸ் பெருசாக கனெக்ட் ஆகலான்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தெலுங்கு படம் மாதிரி இருக்கா, தமிழ் படம் மாதிரி இருக்கா? போத் ப்ரோ, ரெண்டு பேருமே பார்க்கலாம், ரெண்டு ஆடியன்ஸுமே பார்க்கலாம். படம் டைலாக் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரலாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டைலாக்ஸ் இல்லை. ஸோ ரெண்டு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போகிறது, ராம் சரண் வந்து டியூல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா வந்து லுக் வைஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. ஏன்னா அவர் வந்து பண்ணியிருக்காங்க பொலிட்டிக்கல் ஸ்டோரின்றதால கொஞ்சம் லுக் அப்படி கொடுத்ததா மாதிரி ஃபீல் ஆகுது. சமுத்திரக்கனி இல்லை ப்ரோ, பெருசாக அவருக்கு ரோல் கிடையாது. அவருக்கு வந்து அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கா போல் சிஎம்க்கு. ஸோ அதுதான் அவரோட ரோல். எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன கொடுத்துருக்காரோ அவர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவர் எல்லாமே டாப் 2 பாட்டும் அவர் எல்லாமே பண்ணிட்டார். சங்கர் சார்னா பிரம்மாண்டம், அந்த சங்கர் சார்னாலே பிரம்மாண்டம் தான். ஸோ எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை பண்ணிட்டார், அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் படம் ஸ்டோரி வைஸ். ஸோ இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கா சார்? இல்லை தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கலாம், நல்லா எல்லாமே ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா தான் இருக்குது. அஞ்சலியோட ஆக்டிங் எப்படி? அஞ்சலி வந்து ஃப்ளாஷ்பேக்லேருந்து வராங்க. அஞ்சலி அவங்க என்ன ஓவர் கம் பண்ண முடியுமோ பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க பிரதர். இந்தியன் டூவில் போட்டு அடிச்சிட்டாங்க, இது தேர்மா எப்படி? அதாவது என்னன்னா, இப்போ ஆடியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகிடுச்சு நவ டேஸ். ஸோ இந்தியன் டூ பார்த்தீங்கன்னா ஒரு லுக் வைஸ் வந்து கொடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு தான் டிஸ்பாயிண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்க்குறோன்னா அது தொடர்ச்சியாக வந்து நம்ம திருப்பி அதை சொல்ல ஆரம்பிச்சுது, அதுதான் ஹைப்பாகும். ஸோ அப்படி நம்ம பார்க்க முடியாது. படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்காங்க, படம் நல்லா இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரின்னும் போது என்ன மக்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அரசாங்கம் அரசியல்வாதிகள் என்ன பேசுவாங்களோ அதெல்லாம் படத்தில் இருக்குது. தமிழ் ஆடியன்ஸ் நல்லா இருக்குது, பார்க்கலாம்.